வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் இடம்பெற்ற வினாக்கள் குறித்து திரு ரங்கராஜ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த கேள்விகள் குறித்த தனது ஐயப்பாடுகளையும் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் அவர். அது குறித்து என்னால் என்ற சில விளக்கங்களை கூறவே இந்த வீடியோ. அந்த வினாத்தாளில் மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்களுக்கு. அந்த 200 கேள்விகளில் சுமார் 27 கேள்விகளை பட்டியலிட்டிருக்கிறார் திரு ரங்கராஜ். அதாவது அந்த 27 கேள்விகளும் பெரியார், திமுக, கம்யூனிசம் குறித்து இருக்கின்றன, நடுநிலை அற்று இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார். ஒரு வினா: எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ வகுப்புவாதம், ஆப்ஷன் பி பொது உடைமை, ஆப்ஷன் சி மக்களாட்சி, ஆப்ஷன் டி சோசியலிசம். அதாவது இதை எந்தவித ஓரளவுக்கான அறிவு கூட இல்லாத ஒருவராலேயே இந்த வினாவை பார்க்கும் பொழுது எது இந்திய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்கிற விடையை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். அதாவது வகுப்புவாதம் என்று. அந்த வகுப்புவாதத்தை தான் பிஜேபி தனது முதலீடாக கொண்டு இந்தியாவிலே கோலோச்சி கொண்டிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் பார்த்து அஞ்சுகிறீர்கள், இதை தவிர்க்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அதனாலேயே இந்த மாதிரியான வினா வரும் பொழுது நீங்கள் இது குறித்து உங்கள் அதிருப்தியை கூக்குரலாக வெளியிடுகிறீர்கள். என்ன திரு ரங்கராஜ், சரிதானே? அடுத்ததாக, வேத மதத்திற்கு சவாலாக இருந்த ஒரு தத்துவம் இது. இது குறித்து 4 ஆப்ஷன்ஸ்: ஏ சார்வாகா, பி ஆசீவகம், சி லோகாயதம், டி மீமாம்சா. வேத மதத்திற்கே சவாலா? இதையும் பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். எங்கள் வேத மதத்திற்கு எதுவும் கேள்விக்குறியாக இருந்துவிடக் கூடாது, எதிராக இருந்துவிடக் கூடாது என்ற உங்கள் ஆணித்தரமான நம்பிக்கையை வேரடி மண்ணோடும் ஒரு காலத்தில் சாய்த்திருக்கிறது ஒரு தத்துவம். அதை இன்றைய இளைஞர்கள் வரலாறாக கூட கற்றுவிடக் கூடாது என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதன் வெளிப்பாடுதானே உங்களுடைய அதிருப்தி அந்த வீடியோவில். அடுத்து ஒரு கேள்வியில் சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி குறித்து கேட்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் உங்களுக்கு ஆட்சேபனை. ஏன் அந்த ஆட்சேபனை? அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதனால் உங்கள் ஆட்சேபனை இல்லை. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதனாலேயே உங்களுடைய ஆட்சேபனை. ஏன்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் உங்களுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டவர்கள் என்பதனால் இந்த ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறீர்கள் என்பதுதானே அடிப்படை. அதை விடுத்து அவர் எப்படிப்பட்ட எழுத்தாளர், அவருடைய எழுத்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தமிழ் இலக்கியத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. அவர் ஒரு அரசியல் சார்ந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காகவே அவரது தனித்திறமைகள் புறக்கணிக்கப்பட்டு விடலாகுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திரு ரங்கராஜ். இந்த எனது கேள்வியிலே என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்கள். சுமார் 4 நாட்களுக்கு முன்னர் தான் மலேசிய நாடு அனைத்துலக சிறந்த படைப்பாக வேள்பாரியை தேர்வு செய்து விருது வழங்கி இருக்கிறது. இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை, ஒரு படைப்பை நம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பொது தேர்வில் கேள்வியாக கேட்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன அவசியம் இருக்கிறது? வேறு என்ன தகுதி இருக்கிறது திரு ரங்கராஜ்? தோழர் சு வெங்கடேசன் குறித்து கூறுகையில் நீங்கள் இன்னொன்றையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். அதாவது தேசிய எழுத்தாளர்களான கல்கி, நாப்பா, ஜெயகாந்தன் இவர்களை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லையே கேள்விகளில் என்று. ஆனால் சு வெங்கடேசனுக்கு மலேசிய நாடு ஒரு விருது வழங்கி இருப்பதன் மூலம் அவர் இன்றைக்கு சர்வதேச எழுத்தாளராகி இருக்கிறார். அவரை நாமே கௌரவிக்காமல் போனால் எப்படி திரு ரங்கராஜ்? பரியேறும் பெருமாள் திரைப்படம் குறித்து ஒரு கேள்வியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து எந்த அதிருப்தியும் தனக்கில்லை என்று கூறிய திரு ரங்கராஜ் ஆனால் ஒரு இக் வைக்கிறார். அது என்ன இக் என்றால், அதை தலை சிறந்த படைப்பாகிய என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை குறிப்பிடுகிறார். ஏன் குறிப்பிடக்கூடாது திரு ரங்கராஜ்? அது எப்படிப்பட்ட கதை? அடித்தட்டு மக்களின், குறிப்பாக தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்ட மக்களின் வேதனைகளையும் வலிகளையும் இரத்தமும் சதையுமாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் அல்லவா? அது மட்டுமல்ல, இதற்காக கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது பிலிம்பேர் அவார்டு வாங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய அவார்டு வாங்கி இருக்கிறது. இன்னும் ஏராளமான அவார்டுகளை வாங்கி இருக்கிறது. அதற்காக வேணும் அந்த அடைமொழியை கூறுவதில் என்ன பிழை இருக்கிறது? ஒரு விருது வாங்கிய சிறந்த படம் என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு திரைப்படத்தை
தலை சிறந்த படைப்பாகிய என்று குறிப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது திரு ரங்கராஜ்? அதையெல்லாம் தாண்டி பார்ப்பனியத்தின் தலைப்பிள்ளையான தீண்டாமையை, சமூக ஒதுக்கலை தட்டி கேட்கிற, அதை சுட்டிக்காட்டுகிற ஒரு படைப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு உள்ள எரிச்சலைத்தானே உங்களுடைய அந்த அதிருப்தி காட்டுகிறது திரு ரங்கராஜ். 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை. ஆப்ஷன் ஏ குடை பயன்பாடு, ஆப்ஷன் பி காலணி அணிவது, ஆப்ஷன் சி தங்க நகை அணிவது, ஆப்ஷன் டி டர்பன் அணிவது. இந்த கேள்வியில் என்ன குறை இருக்கிறது திரு ரங்கராஜ்? இதில் என்ன பிழை இருக்கிறது? இது ஏன் வினாத்தாளில் இருக்கக்கூடாது? ஒரு காலத்தில் எம் மக்கள் இப்படிப்பட்ட அவல நிலையில் தானே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட குறைந்தபட்ச சுதந்திரம் கூட, குறைந்தபட்ச கௌரவம் கூட இல்லாமல் தானே தெருக்களில் புழுக்கள் போல் நெளிந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட எங்கள் வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா? அப்படிப்பட்ட அந்த கடந்த கால வலிகளை, வேதனைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? இதை வருங்கால எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளக்கூடாது, பார்ப்பனிய மதத்தை எந்த விதமான குறைகளோடு புரிந்து கொள்ளக்கூடாது என்கிற உங்கள் ஜாக்கிரதை உணர்வை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எங்களுக்கான வரலாறு, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் திரு ரங்கராஜ். கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இவற்றை, இந்த மேற்கோள்களை யாரோடு தொடர்புபடுத்தலாம்? இதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், ஆப்ஷன் பி தந்தை பெரியார், ஆப்ஷன் சி கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி. இந்த கேள்வியில் உங்களுக்கு என்ன பிடித்தமில்லை திரு ரங்கராஜ்? எல்லாவற்றுக்கும் அடிப்படை கல்வி. நாங்கள் கல்வி பெற்றுவிட்டால் ஒன்றாக திரண்டு விடுவோம், ஒன்றாக திரண்டு விட்டால் உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து விடுவோம் என்கிற அச்சமா? எங்களுக்கு கல்வியைத்தானே இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீங்கள் மறுத்து வந்தீர்கள். அந்த எளிமையான விஷயம் எங்களுக்கு கிடைத்து விட்டால் மிக பயங்கரமான விஷயங்களை கூட மிக எளிமையாக சாதித்து விடுவோம் என்கிற அச்சம் தானே உங்களுக்கு. அதைத்தானே இன்று நாங்கள் தவிடுபொடியாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன் திரு ரங்கராஜ், நாங்கள் எல்லாம் படிக்க கூடாதா? இப்படி படி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று கூறிய எங்கள் முன்னோரை, ஒரு அற்புதமான எங்களுடைய வழிகாட்டியை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? அது குறித்து உங்களுக்கு ஏன் அதிருப்தி திரு ரங்கராஜ்? இந்த வரலாற்றை நாங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் தானே? அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தானே? எங்கள் வாழ்க்கை இனிமேலாவது நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் தானே? சொல்லுங்கள் திரு ரங்கராஜ், இதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த வினாத்தாளை தயாரித்து இருப்பவர்கள் குறித்து நீங்கள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். அதாவது, இந்த வினாத்தாளை கிறிஸ்டியானிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்கள் தயாரித்திருக்கலாம், திராவிடர் கொள்கை பிடித்த மாணவர்கள் தயாரித்திருக்கலாம், இல்லை கம்யூனிச சார்புடையவர்கள் தயாரித்திருக்கலாம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் சற்று பின்னாலேயே ஏதோ ஒரு சார்பு கொள்கையுடையவர்கள் இந்த வினாத்தாளை தயாரித்திருப்பதாக கூறியிருக்கிறீர்கள். இதில் உங்கள் கருத்துப்படியே பார்த்தாலும் கம்யூனிச கொள்கையில் இதில் இருப்பதாக கூறுகிறீர்கள், திராவிட கொள்கை இருப்பதாக கூறுகிறீர்கள், அப்புறம் கிறிஸ்துவ கொள்கை இருப்பதாக கூறுகிறீர்கள். இதையெல்லாம் ஒருவரவே மட்டும் தனது கொள்கைகளாக கொண்டிருக்க முடியுமா திரு ரங்கராஜ்? உங்கள் கருத்திலேயே ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கிறதே, எப்படி திரு ரங்கராஜ்? நீங்கள் குறிப்பிட்டிருக்கும் அந்த 27 கேள்விகளுக்கும் என்னால் தனித்தனியாக விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் இங்கு நான் வெகு சில கேள்விகளுக்கு மட்டுமே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதே நேரம் நீங்கள் இன்னொன்றையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். அதாவது, இந்த வினாத்தாளை பொறுத்தவரை ஒருவர் திமுக கூட்டணி குறித்து, விடுதலை சிறுத்தைகள் கொள்கைகள் குறித்து, இரு கம்யூனிஸ்டுகள் கட்சிகளை குறித்து தெரிந்திருந்தால் போதும் குரூப் 1 தேர்வை மிக எளிதாக பாஸ் செய்து விடலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். முதலில் இது குரூப் 1 தேர்வில் பிரிலிமினரி எக்ஸாம் தான், அதாவது முதல்நிலை தேர்வு. அதற்கடுத்து மெயின் எக்ஸாம் இருக்கிறது, அதற்கும் அடுத்து இன்டர்வியூ இருக்கிறது. இத்தனை விஷயங்களை தாண்டித்தான் குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி அடைய முடியும். அது மட்டுமல்லாது ஒரு 100 கேள்விகள், அதாவது கிட்டத்தட்ட பாதி, மொத்தம் 200 கேள்விகளில் 100 கேள்விகள் இந்த மாதிரியான திராவிட கம்யூனிச விடுதலை சிறுத்தைகள் சித்தாந்த கேள்விகளாகவே இருக்கின்றன என்று கூறியிருக்கிறீர்கள். இது எப்படி உண்மையாக இருக்கும் திரு ரங்கராஜ்? அப்படி ஒருவேளை 100 கேள்விகளை மட்டும் ஒருவன் சரியாக எழுதி பாஸ் செய்து விட்டால் அவன் குரூப் 1 தேர்வினை வெற்றியடைந்து விட முடியுமா?
100 கேள்விகளை எழுதினால் அவனுக்கு 150 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும். 150 மதிப்பெண்கள் என்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதாவது குரூப் 1 தேர்வில் பிரிலிமினரிக்கு கட் ஆஃப் மார்க் சரியாகி விடுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களே கூறியிருக்கிறீர்கள் 66 சீட், 41 ஆப்சென்டீஸ், 41% ஆப்சென்டீஸ். இது போக தேர்வினை எழுதியவர்கள் 1,31,000 பேர். இந்த 1,31,000 பேர்களில் தான் 66 பேர் தேர்வு செய்யப்பட போகிறார்கள். இந்த 66 பேருக்கு, அந்த 66 சீட்டுக்கு எவ்வளவு கடுமையான போட்டி இருக்கும். இதில் 300க்கு 150 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அடைந்து விட முடியுமா திரு ரங்கராஜ்? நாளை தமிழகத்தில் பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பின் கல்வி திட்டங்களில் இம்மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள்களில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்தும் RSS சுதர்சன் குறித்தும் அத்வானி வாஜ்பாய் குறித்தும் விஷயங்களை கேள்விகளாக வைத்தாலோ பாடத்திட்டங்களில் பாடங்களாக வைத்தாலோ நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டிருக்கிறீர்கள் திரு ரங்கராஜ். உங்களிடம் ஒரு தகவலை நான் கூறுகிறேன். ராம ஜென்ம பூமி இயக்கம் யூபியில் நடந்த பொழுது அப்பொழுது நடந்த போலீஸ் தாக்குதலில் 2 கரசேவகர்கள் இறந்து போனார்கள். அவர்களை மிகப்பெரிய தேச தியாகிகளாக காட்டி, தேச பக்தர்களாக காட்டி பாடப்புத்தகத்திலே பாடமாக வைத்திருக்கிறார் அன்றைய யூபியினுடைய முதல்வர் கல்யாண் சிங். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது மிகப்பெரிய பிற்போக்குத்தனங்களை, உங்களுக்கு சௌகரியமான மோசடிகளை மிக நியாயமான வகைகளை காட்டுகிறீர்கள். அதுவும் பாடத்திட்டத்திலே மாணவர்கள் கற்று அவர்கள் தான் அதில் வார்க்கப்படுகிறார்கள். தேசபக்தர்களாக, நல்லவர்களாக, தீயவர்களாக வார்க்கப்படுவது கல்வி சாலைகள். அந்த இடத்திலே உங்களுக்கு தகுந்த மாதிரியான வார்ப்புகளை பயன்படுத்தி அதில் மாணவ செல்வங்களை ஊற்றி உங்களுக்கான வார்ப்படங்களாக பார்க்கிறீர்களே, இதை எப்படி பார்ப்பது? அப்படி எந்த விதமான விஷக்கிருமிகளும் இந்த கேள்வித்தாள்களில் இல்லையே திரு ரங்கராஜ். எங்கள் வரலாறு தானே, எங்களுக்கான வரலாறு தானே இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதை கூட நாங்கள் கற்றுக்கொள்ளாவிடில், இவற்றுக்கு கூட நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிடில் எங்கள் வரலாற்றை, எங்கள் இனத்தை எப்படி நாங்கள் பார்ப்பது? எப்படி நாங்கள் பாதுகாப்பது? நீங்கள் போட்டிருக்கும் வீடியோவுக்கான தலைப்பே அது காவிமயம். இது இப்படித்தான் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், காவிமயம். ஆமாம், உங்களால் எங்கும், அனைத்து பக்கங்களிலும், அனைத்து இடங்களிலும், உங்களால் என்ற அனைத்து சாத்தியங்களிலும் நீங்கள் காவியை பூசிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் போட்டிருக்கும் வீடியோவில் கூட, ஒவ்வொரு வீடியோவிலும், நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலும் முதலில் ஒரு திருக்குறளை கூறுகிறீர்கள். அப்பொழுது திருவள்ளுவர் படத்தை காண்பிக்கிறீர்களே, அந்த திருவள்ளுவர் எப்படி இருக்கிறார்? சற்று யோசித்து பாருங்கள். காவி உடை அணிந்திருக்கிறார், ருத்ராட்ச கொட்டை அணிந்திருக்கிறார், விபூதி பட்டை, குங்கும போட்டு. வள்ளுவருக்கு ஏன் இந்த மதச்சாயம்? உங்களுக்கு பிடித்ததனால், உங்கள் காவி என்பதனால் அதை வள்ளுவருக்கும் போடுகிறீர்களா? அவருக்கு என்ன மதம் என்று இருக்கிறது? மதம் குறித்த ஒரு சொல்லாடலாவது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறதா? மொழி குறித்த ஒரு சொல்லாடலாவது திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறதா? அவர் தமிழ் மொழியை தமிழில்தான் அந்த இலக்கியத்தை படைத்திருக்கிறார். ஆயினும் தமிழ் என்கிற வார்த்தை அதில் இடம்பெறவில்லை, தமிழன் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. அவர் இந்த மதம் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அப்படிப்பட்டவரை ஏன் உங்கள் வைதிக மதம் என்ற சிமிழுக்குள் அடக்குகிறீர்கள்? இதிலிருந்தே தெரிகிறதா, உங்களுக்கு முடியும் இடங்களிலெல்லாம், முடியும் தருணங்களிலெல்லாம் நீங்கள் உங்களால் இயன்ற காவி சாயத்தினை பூசுகிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை குறை காணுகிறீர்களா திரு ரங்கராஜ்? என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு? நீ என்ன சிந்திக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நானே கூறுகிறேன் என்று இந்த வினாத்தாள் இருப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் கிடையாது திரு ரங்கராஜ். நாங்கள் நீ இப்படித்தான் சிந்திக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், எதையுமே நீ யோசிக்காமல் சொல்வதை அப்படியே நம்ப வேண்டும் என்கிற சித்தாந்தங்கள் எங்களுடையவை கிடையாது. உண்மையிலேயே சரணாகதி தத்துவம், பிரபக்தி என்பனவெல்லாம் உங்கள் வைதீக சொற்பதங்கள் தானே. அவற்றுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்கள் பாட்டன் பெரியார் ஒன்று கூறியிருக்கிறார். என்ன தெரியுமா? யார் சொல்லி இருந்தாலும், எங்கு சொல்லி இருந்தாலும், நானே சொன்னாலும் உனது அறிவுக்கும் பொது புத்திக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத எதையும் ஏற்காதே என்று கூறியிருக்கிறார். இதைத்தான் அவரது வழித்தோன்றல்களாகிய நாங்களும் கூறுகிறோம்.
நாங்களே கூறியிருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்து பாருங்கள், யோசித்து பார்த்து முடிவெடுங்கள். அதையே தான் நாங்களும் இப்பொழுது செய்ய துவங்கி இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கூறியவற்றையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தோம், வேறு வழி இல்லாமல். இப்பொழுது அப்படி இல்லை திரு ரங்கராஜ். நாங்கள் படிக்க தொடங்கிவிட்டோம். உங்களுடைய எதிர்பார்ப்பையும் மீறி, உங்களுடைய எதிர்ப்பையும் மீறி நாங்கள் இன்று படிக்க தொடங்கிவிட்டோம். அதனால் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம். அதனால் எது சரி எது தவறு என்கிற அலசி ஆராயும் தன்மை எங்களுக்கு வந்துவிட்டது. அதனால் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அதே போன்று நீங்களும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்று ஆணையிடவும் நாங்கள் தயார் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களும் நாங்கள் கிடையாது. நன்றி திரு ரங்கராஜ், என்னை இந்த அளவுக்கு பேச தூண்டியதற்கு.